உங்கள் எதிரி யாராவது உங்களுக்கு நஞ்சு கொடுத்தால் ஒருவேளை தாங்கலாம். ஆனால் உங்கள் சொந்த குடும்பமே நஞ்சு கொடுத்தால் அந்த வலி எப்படி இருக்கும்? சாது சுந்தர் சிங் அந்த வலியை அனுபவித்தவர். சுந்தர் கிறிஸ்தவனானேன் என்று சொன்ன நாளிலிருந்து குடும்பம் அவரை வெறுத்தது. சீக்கிய மதத்தை விட்டு போனது மட்டுமில்ல, குடும்பத்தின் மானத்தை கெடுத்தான் என்று கோபப்பட்டார்கள். தந்தை ஷேர் சிங் மகனை திரும்ப அழைக்க முயற்சித்தார். பணம் காட்டினார், சொத்து காட்டினார், அன்பாக கெஞ்சினார், கோபமாக மிரட்டினார். சுந்தர் தளரவில்லை. அப்போது தந்தை ஒரு முடிவெடுத்தார். மகனுக்கு விருந்து வைக்கிறோம் என்று சொன்னார். கடைசி விருந்து. வீட்டை விட்டு போவதற்கு முன் சாப்பிட்டு விட்டு போ என்று அழைத்தார். சுந்தர் சந்தேகமே படவில்லை. தன் குடும்பம் தன்னை அன்பு செய்கிறார்கள் என்று நினைத்தார். சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு சில மணி நேரம் கழித்து உடல் முழுவதும் எரிச்சல், வயிற்றில் கடுமையான வலி, உடல் நடுங்க ஆரம்பித்தது. நஞ்சு கொடுத்திருந்தார்கள். சொந்த குடும்பம், சொந்த தந்தை தன் மகனுக்கே நஞ்சு கொடுத்திருந்தார்கள். சுந்தர் தள்ளாடி விழுந்தார். கண்கள் இருண்டன. மரணம் நெருங்கியது. ஆனால் இறைவன் விடவில்லை. அருகிலிருந்த கிறிஸ்தவ மருத்துவமனைக்கு யாரோ அழைத்துச் சென்றார்கள். மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றினார்கள். மரணத்திலிருந்து திரும்பி வந்த சுந்தர் கோபப்படவில்லை, பழிவாங்கவில்லை, தந்தையை சபிக்கவில்லை. அவர் மட்டும் சொன்னார், என் தந்தை என்னை அன்பு செய்கிறார், அதனால்தான் இப்படி செய்தார். அவரை இறைவன் மன்னிக்கட்டும். அந்த வார்த்தைகளை படிக்கும்போது நெஞ்சு நெகிழவில்லையா நண்பர்களே? நஞ்சையும் மன்னித்தான். அதுதான் சாது சுந்தர் சிங். உண்மையான அன்பு என்பது இதுதான். எத்தனை வலி வந்தாலும் மன்னிக்கும் இதயம் வைத்திருப்பது. சாது சுந்தர் சிங் நஞ்சையும் அன்பாக மாற்றியவர்.